ஒரு டீ. ஓகே சார். அக்கா வடை கொடுங்க. என்ன கார்த்திக் சார், நீங்க டீ வாங்கிட்டு வரீங்க? யாருக்கு? வேற யாருக்கு? மேடம்க்கு தான். என்ன சார் அநியாயமா இருக்கு? ஒரு பில் கலெக்டரான உங்களை டீ வாங்கி தர ஆபீஸ் பாய் லெவலுக்கு உங்களை கீழே இறக்கிட்டாங்களே இந்த அம்மா. இன்னும் இந்த ஆபீஸ்ல என்னென்ன கொடுமைலாம் நடக்க போதோ. பச்சைமலை முருகா, நீயும் இதெல்லாம் கண்ணால பாத்துக்கிட்டு தான் இருக்கியா? நம்பி சார், சத்தம் போட்டு புலம்பாதீங்க. கமிஷனர் காதுல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான். சார் டீ வாங்கிட்டு வர சொன்னாங்க. நீங்க நான் உங்க வீட்டு பாத்ரூமை கழுவ சொன்னாலும் சொல்லுவாங்க. பாத்துக்கோங்க சார். அம்மா தாயே, தயவு செஞ்சு வாய் வைக்காதம்மா. கமிஷனர் மேடத்துக்கு கேட்டுட போகுது. சார் 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 நில்லுங்க சார். நீங்க அந்த ரூமுக்குள்ள எல்லாம் போக கூடாது. கமிஷனர் மேடம் நீங்க எப்ப வந்தாலும் உள்ள வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டாங்க. யோ, டீ வாங்க சொன்னதே உங்க கமிஷனர் தான்யா. இப்போ நீ உள்ள விடலன்னு வையே, உன் சீட்டு தான் கிளி. பரவாயில்லையா? எனக்கு என்னப்பா, நீ எப்படியோ போ. சார் 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 நில்லுங்க சார், நில்லுங்க. என்ன சார்? சார் நான் உங்ககிட்ட விளையாட்டுக்கு சொன்னேன் சார். நீங்க பாட்டுக்கு சீரியஸா எடுத்துட்டு திரும்பி போயிட்டு இருக்கீங்க. சார் உங்களை நான் போய் தடுப்பனா சார்? நீங்க உள்ள போங்க சார். இல்ல இல்ல, நான் போக மாட்டேன். சார் 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 உன் சீட்டு போகட்டும். இல்லங்க சார். சார் என்ன சார் நீங்க என்கிட்ட விளையாட உங்களுக்கு இதுவா நேரம்? சார் டீ ஆறி போகுது சார். மேடம்க்கு சூடா கொண்டு போய் கொடுங்க. அவங்களுக்கு சூடா குடிச்சாதான் பிடிக்கும். ஆமா சார். அப்போ நான் உள்ள போலாம். தாராளமா போலாம் சார். போங்க சார். நீ எதுக்கு இப்ப ஆபீஸ்க்குள்ள வந்த? வேற எதுக்கு வருவேன்? உன்னை பார்க்கதான் ரம்சே. இங்க பாரு, மரியாதை இல்லாம பேசினா அவ்வளவுதான். வெளியில போ. உன்னை யார் முதல்ல உள்ள விட்டது? உன் பியூன் தான். வேற யாரு? பியூனா? சிவா, சிவா. கூப்பிடு கூப்பிடு, நல்லா கூப்பிடு. பியூனை மட்டும் இல்லாம ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடு. எல்லாரும் வரட்டும், வந்து பார்க்கட்டும். அசிங்கப்பட போறது நான் இல்ல, நீதான். என்ன மிரட்டுறியா? புரிஞ்சா சரி. உனக்கு இப்ப என்ன வேணும்? இப்ப கேட்டியே, இது நல்ல கேள்வி. அண்ணா என்ன தப்பு பண்ணா சொல்லு. அவ என்ன தப்பு பண்ணா? இங்க பாரு, அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தப்புதான். எல்லாம் தெரிஞ்சு நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய அவ இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. எது நீ வாழ வேண்டிய வாழ்க்கை? நீயும் நானும் முடிவு பண்ணா போதுமா? அந்த ஆண்டவன் முடிவு பண்ணணும். அந்த ஆண்டவன் நம்மளை சேவிடாம பண்ணதுக்கு நீ ஏன் தேவையில்லாம அண்ணத்தை தண்டிச்ச? நானா ஒன்னும் தேடி போய் அவளை தண்டிக்கல. அவ தான் என்ன தேடி வந்து இங்க ஏன் முன்னாடி தேவையில்லாம பிரச்சனை பண்ணா. நான் வெளியில போன அவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருந்தேன். அவ என் பேச்ச கேட்காம அவ்வளவு திமிரா பேசி என் முன்னாடி நின்று டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கு நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம, மனசுல ஈவர்க்கம் கூட இல்லாம கொதிக்கிற டீய அண்ணத்தோட முகத்துல ஊத்துவியா? சூடா டீய மூஞ்சில் ஊத்துனா எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படி எரியும் தெரியுமா? உயிரே போற மாதிரி எப்படி துடிக்க வைக்கும் தெரியுமா?
உனக்கு தெரியுமா தெரியாதான்னு பார்த்துடலாமா? தெரியாதுல? இப்ப தெரிஞ்சுக்க. ஏய், என்ன எரியுதா? உசுரே போற மாதிரி எரியுதா? தாங்க முடியல. இதே மாதிரி தானே அண்ணமும் தாங்க முடியாம துடிச்சிருப்பா. ஏய் ஏய், அடங்கடி. அண்ணத்தை டார்ச்சர் பண்ணா நான் உன்கிட்ட வந்துருவேன்னு நினைச்சியா? அண்ணத்தை நீ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி டார்ச்சர் பண்ண அவ மேல எனக்கு இருக்க ஈவர்க்கெல்லாம் அன்பா பாசமா மாறிடுச்சு. நீ அண்ணத்தை கேவலப்படுத்தி குப்பை தொட்டில தூக்கி போடுற மாதிரி ஒன்னும் பண்றப்ப அவளை என் மனசு கோபுர உச்சியில கொண்டு போய் அழகு பார்க்குது. இப்ப நான் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இனிமே அண்ணன் தான் என் உலகம், அவதான் என்னோட வாழ்க்கை. அண்ணத்துக்கு ஒண்ணுனா நான் கேட்பேன். அண்ணத்தை நீ கஷ்டப்படுத்துறனா அவளோட புருஷனா நான் உன்னை கஷ்டப்படுத்துவேன். நீ என்னை டார்ச்சர் பண்றதெல்லாம் நான் பொறுத்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் உன்னை காதலிச்சேன். மனசால இல்லைனாலும் சூழ்நிலையால உன்னை கல்யாணம் பண்ணிக்காம அண்ணத்தை கல்யாணம் பண்ணி உனக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நீ எனக்கு பண்ண டார்ச்சர் எல்லாம் அந்த துரோகத்துக்கு கொடுத்த தண்டனையை நினைச்சு நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா அண்ணன் ஒரு பாவமும் செய்யாதவர். அவரை நீ தண்டிக்கிறது அநியாயம் மட்டும் இல்ல, பெரிய பாவம். அந்த பாவத்தை இதுக்கு மேல பண்ண பதிலடி இப்படித்தான் திருப்பி கொடுப்ப. என்ன பாக்குற? உனக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா இங்க நடந்தது வெளியே போய் சொல்லு பாப்போம். அப்ப நானும் எல்லாத்திட்டையும் சொல்லுவேன், உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீ ஏன் இப்படி கிறுக்குத்தனமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணுங்கிறத இங்க எல்லார்கிட்டயும் சொல்லிருவேன். சொல்லட்டுமா? அப்படிலாம் எதுவும் நடக்காம இருக்கணும்னா இனிமே நீ ஒழுங்கா நடந்துக்கோ. This is my last warning. சார் 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 கார்த்தி சார், மேடம் என்ன சார் சொன்னாங்க? டீ சூடா சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஓ, என்ன இது டீ கிளாஸ் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு? டீ கடைக்கு நம்ம தான் போன போல இருக்க. எந்த டீ கடையோட கிளாஸ்னு தெரியலையே, எங்க போய் கொடுக்கறது இத? சரி, இது அநியாயத்தை விட பெரிய அநியாயமா இருக்கு. டீ வாங்கிட்டு வர சொன்னதே தப்பு, இதுல குடிச்ச எச்ச கிளாஸையும் கொடுத்து அனுப்புறாங்க. அப்போ இனி நாம தான் சூதானமா இருந்துக்கணும். ஐயோ, நம்மள இந்த வேலை செய்ய சொன்னா நம்மள செய்யக்கூடாதுப்பா.